ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியலேருந்து துறவறம் போகிறேன் அப்படின்ட்டாரு. என்னைய வந்து யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, பார்க்க வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு மட்டும் கேளுங்க. நான் ஒரு அரசியல் துறவி அப்படின்ட்டாரு. நான் இனிமேல் அரசியலை பற்றி பேச மாட்டேன், அரசியல் சம்மந்தமான கருத்து சொல்ல மாட்டேன். எல்லாமே என்னுடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்த்துக்குவார்ன்ட்டாரு. அதாவது முடிசூட்டு விழா முறைப்படி அதிகாரப்பூர்வமாக நடத்தியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் ஐயா. இதை முதவே செஞ்சுருக்கலாமே. இவங்களுக்குள்ள போட்டி பொதுக்குழு, போட்டி செயற்குழு, அது மாவட்ட செயலாளர் நான் மாத்துறேன் நீ மாத்துறேன்னு சொல்லி ஏகப்பட்ட போட்டிகள் போட்டு இதனால நல்லா இருந்த, அதாவது நல்லா இருந்ததுன்னா அவங்க சரியான முறையில் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு பாமகங்கிற கட்சியில ராமதாஸ் அணி, அன்புமணி ராமதாஸ் அணின்னு சொல்லி போட்டு பொதுக்குழு இதெல்லாம் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் இவரோட ஆதரவாளர் நான் இவரோட ஆதரவாளர்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை. இது ஐயா ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே எடுத்திருக்கணும். ஆனால் அந்த அப்போ என்ன சொல்கிறார், நான் தான் தலைவர், என்னை யாருனாலும் நீக்க முடியாதுன்னு சொல்லி தன்னோட உடல் வலிமையை காட்டுக்கிறதுக்காக நீச்சல் குளத்துக்கு போனார். அதுலேருந்து சாகசம்லாம் செஞ்சு காமிச்சார். வியாழக்கிழமை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். யார் யார் என்னென்னங்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். இன்றைக்கி என்ன ஒரே முடிவு என்ன அறிவிச்சிட்டாரு, நான் வந்து அரசியலில் துறவரம் போடுகிறேன், அரசியலில் இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன், நான் ஒரு அரசியல் துறவி, நீ யார் என்னை பார்க்க வந்தாலும் செஞ்சாலும் வாங்க, நல்லா இருக்கியா, உன் குடும்பம் எப்படி இருக்கு, இதோட தான் நிப்பாட்டிக்கும், எதுவுமே நான் பேச மாட்டேன், அரசியல் சம்பந்தமாக எல்லாமே என் மகன் பார்த்துக்குவார், அன்புமணி ராமதாஸ் பார்த்து இது என்றைக்கும் செஞ்சுருக்கலாமே. ஏன் தேவையில்லாத டென்ஷன்? அவரும் வயசான காலத்தில் டெய்லி நானும் ஆக்டிவாக இருக்கேன் பாருங்க, நான் எப்படி இருக்கேன் பாருங்க, இந்த வயசில் எப்படி இருக்கேன் பாருங்க, நீச்சல் குளத்துக்கு போனார், அங்கே யோகா பண்ணார், செஞ்சார். இதெல்லாம் தேவையில்லாத, ஏதாவது தேவையில்லாதுன்னா அவரோட வயசுக்கு தேவையில்லாத பாவம் உடம்பை வந்து இந்த தூரம் சிரமப்படுத்திக்கணுங்கிறதும் கிடையாது. இதனால் கட்சி தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் எல்லா பேரும் நான் வந்து அன்புமணி ராமதாஸ் அணி, நான் வந்து டாக்டர் ஐயா ராமதாஸ் அணி, நான் என்றைக்குமே அவருடைய பாதுகாவலராக இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அறிக்கை விட்டு இன்னைக்கு அவங்களோட நிலைமையில என்னாச்சு, உங்களுக்காக பரிந்துரை பண்ணி உங்களுக்காக வந்த எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் எப்படி பார்த்துக்குவாரு, நீ அவர் புதுசாக ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு, அவர் அன்புமணி ராமதாஸ் போட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஐயா டாக்டரை என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஒரு நிர்வாகிகளை அறிவிச்சிங்க, இப்போ அவங்களாம் நீ எப்படி சேர்ந்து செயல்படுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? இந்த முடிவை என்னைக்கோ எடுத்திருக்கணும். ஆனாலும் விடாப்பிடியா நான் தான் தலைமை, என் முடிவுக்கு தான் கட்டுப்படணும் அனைவரும் சொல்லி எல்லா வேலையுமே பார்த்தீங்க. எல்லாமே சரிதான். தேர்தல் கமிஷன் கொண்டு மாம்பழ சின்னம் எனக்கு தான் சொந்தம் சொல்லிலாம் போட்டீங்க. இப்போ திடீர்னு அரசியலில் ஞானி அப்படிங்கிற மாதிரி வந்து துறவி ஆயிட்டீங்க. எப்படி அரசியல் துறவரம் சொல்லி முறைப்படி அறிவிச்சு மகனுக்கு முடிசூட்டி விழா பண்ணிட்டீங்க. இதை என்னைக்கோ செஞ்சுருக்கலாமே. அவராகவே தானே எடுத்து கிரீடம் வச்சுக்கிட்டாரு, நான் தான் தலைவர்னாரு. இதை வந்து தேவையில்லாமல் ஒரு அரசியல்லையும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிர்வாகிகள் மத்தியிலும் சரி தேவையில்லாமல் குழப்பத்தை பண்ணி இன்னைக்கு ஐயா அரசியல் துறவி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தங்கள் பணியை அதை இந்த துறவர வாழ்க்கையிலையும் நல்லபடியாக செயல்படட்டும், நல்ல நீண்ட காலம் இருக்கணும். அவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும், அவங்க கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வேணும்.